அதிமுகவை துரோகத்தின் முழு அடையாளம் சொல்லலாம், இல்ல துரோகத்தினுடைய மறு உருவம்னே சொல்லலாம், இல்ல துரோகத்தினுடைய நவீன அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பல பொன்மொழிகளை கொண்டு பாராட்டலாம் அதிமுகவை. ஏன் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் கீழே கிளை செயலாளர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வரைக்கும் இப்போ இருந்து அவங்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து வரைக்கும் எப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட யாருக்குமே எப்பவும் விசுவாசமா இருந்ததே கிடையாது. நீங்க இந்த தலைவர் அந்த தலைவர்லாம் கிடையாது, எல்லா தலைவர்களும் இப்படிதான். அதிமுக எம்ஜிஆர் அவர்கள்ல இருந்து ஜெயலலிதா அவர்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து ஓபிஎஸ் வரைக்கும் அனைத்து தலைவர்களும் துரோகத்திற்கு பேர் போனவர்கள் தான். நம்ம ரொம்ப பழசுக்கெல்லாம் போக வேண்டாம். ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு பழசுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம நவீன கால எடுத்துக்காட்டு எடுத்துப்போமே. எடப்பாடி அவர்கள் துரோகம் செஞ்சது, பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகம் செஞ்சது, சசிகலா அவர்கள் துரோகம் செஞ்சது, இப்போ எடப்பாடி அவர்கள் இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி வெளியே வீசுவது, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம நவீன காலம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா கூட இதுவரைக்கும் அதிமுக ஓரளவுக்கு அம்மா இறந்த பிறகு நிலைத்து நிற்குது, ஆட்சி கவிழாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் பாஜக. கரெக்டா? பாஜக இல்லை என்றால் அதிமுக அன்னைக்கு கவிழ்ந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக நிறுத்தி பாதுகாத்து வைத்திருந்த பாஜக இப்போ பாஜகவே நமக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா தூக்கி போட்ட போது என்ன நினைச்சிருந்தாரு, நம்ம அவங்க தூக்கி போட்டு நாம பெரிய லீடரா வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு தூக்கி போட்டாரு. ஆனா நடந்தது வேற என்ன, அது வேற விஷயம். இப்போ பை எலெக்ஷன்ல போட்டி போடுறது கூட கூச்சப்பட்டு, போட்டி போடுறது கூட அச்சப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கட்சி இறங்கி வந்திருக்குது. அப்படின்னு காரணம் துரோகத்தின் வீழ்ச்சி தான். துரோகம் செய்பவன் என்னைக்குமே நிலைத்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது கண் பார்வையில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப துரோகத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு நபர் நம்ம செல்லூர் ராஜு அவர்கள் தான். எஸ், நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆஃப் தமிழ்நாடு என்று அழகாக அழைக்கக்கூடிய நம்ம செல்லூர் ராஜ் அண்ணன் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி வச்சிருக்கிறாரு மைக்கில் பேசி. என்ன அப்படின்னா, 8000 கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு, ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு. நாங்க காமராஜர், நாங்க தலைவர் புரட்சி அம்மாவா, நாங்களும் கூவி தாப்புல அழைச்சோம். வெயில வேகாத வெயில இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியா இருந்துச்சா? கழக தொண்டர்கள் அப்புறமா தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேல எப்படி ஒரு கட்சியில வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா, இந்தியாவை ஆளணும் அப்படின்ற மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதுக்கிடையில நாங்க அடிபட்டுட்டோம், அவ்வளவுதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை, எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில நாங்க ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம், அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காரணம் கம்மியா இருக்கு. அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு அரை பக்கம் போடுற அளவுக்கு எல்லாம் அங்க ஒன்றும் நடக்கல. அதாவது மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனா மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே, சௌராஷ்டிரா எடுத்துட்டா, சேட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன், பிராமின்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளவு தூரம் கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேற எந்த காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நொய்யின்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, மதுரையில் ஏன் தோத்த அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு. நாங்கள் என்ன வேணும்னா தோத்து போனோம்? அதிமுக மதுரையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்சியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதிமுகவுடைய கோட்டையம் மதுரை திகழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்படி இருந்தும் நம்ம தோக்குறோம்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம அண்ணாமலையோட பகைச்சுக்கிட்டு கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது தான் காரணம் அப்படின்னு செல்வராஜ் அவர் பகீர்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் மக்கள் பாஜக தான் ஆட்சி பிடிக்க போகுது, பாஜக தான் மத்தியில் ஆள போகிறது, அதனால நம்ம அவர்களுக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள், பிற
மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் திமுகவுக்கு போட்டாதான் நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்க போட்டாங்களாமா. மீதி இருக்கிறது யாரு? எங்கேயாவது இழப்பட்ட சின்ன 1-2 கட்சி வந்து 1-2 மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஓட்டு மட்டும் தான் நமக்கு வந்துச்சு, இதனாலதான் நம்ம மதுரையில் தோத்து போனோம் அப்படின்னு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. மேலும் என்ன சொல்றாரு, நம்ம பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு எல்லாம் பண்ணி நம்ம தோத்து போனதுக்கான மிகப்பெரிய காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அங்க அந்த என்விரான்மெண்ட் இருக்குது இல்ல, அங்க ஒரு அதிமுக கொடி கூட கிடையாது. எப்பவுமே செல்லூர்ராஜ் அவர்கள் எங்க போனாலும் ஒரு 3 அல்லது 4 நபர்கள் பின்னாடி இருந்து அதிமுக கொடியை பிடிக்கும் அந்த வழக்கம் உண்டு. ஆனால் இந்த முறை ஒருவரும் அதிமுக கொடியை பின்னாடி இருந்து பிடிக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் மீது மிகப்பெரிய கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எதனால? பாஜக கூட்டணி விலகினது ஒண்ணு, ரெண்டாவது வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையினரான ஜாதியினரை பகைத்து கொண்டது இன்னொரு தவறு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, பாஜகவை எதனால வந்து கூட்டணியிலிருந்து விலக்கி விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் அவங்க வெளிப்படையாக சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணாவை அவர் தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாலுமே அண்ணாமலை என்ன சொன்னாரு, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் அப்படின்னா திரு தேவரையாவை இழிவாக பேசிய அறிஞர் அண்ணாவை தான் அவர் வந்து எதிர்த்து பேசினார். அங்க நல்லா புரிஞ்சுவாங்க, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் மக்களுக்கு சார்பாகவும் தேவர் மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய தேவரையாவை இழிவாக பேசிய அறிஞர் அண்ணாவை தான் எதிர்த்து பேசினார் அண்ணாமலை. ஆனால் அதிமுக இதை வந்து சூழ்ச்சியான ஒரு விஷயம் அழகா புரிந்து கொள்ளாமல், இது வந்து நம்ம எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அமைதியா இருந்துக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது எப்படி நீ வந்து இங்க அறிஞர் அண்ணாவை தவறா சொல்லலாம் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா பக்கம் அவங்க நின்றுட்டாங்க. ஆனா அண்ணாமலை தேவர் பக்கம் நின்றுட்டாரு. இப்போ தேவருக்கு 2 பெரிய கோபம். ஒண்ணு வந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்களையெல்லாம் வெளியிட்டது அந்த ஜாதி மக்களுக்கு ரொம்ப கடும் கோபம். இரண்டாவது, தேவர் மக்களை சப்போர்ட் பண்ணாம அறிஞர் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணது இன்னொரு கோபம். இது 2ம் காரணமாக அதிமுக அங்க பட்டும் வீழ்ச்சி. தென் தமிழகத்துல அந்த வீழ்ச்சி அடைந்த அனைத்து இடங்களிலும் பாஜக வந்து பயங்கரமான ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால காண முடிஞ்சது. ஸோ இது ஒரு ரீசன். இரண்டாவது, செல்லூர்ராஜ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுதான் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே சொல்லி அவர் புகழ்றோம். என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, இன்னொரு மத சார்பற்றம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அதாவது மத சார்பு இன்மை அப்படின்னா அது என்ன அர்த்தம், எந்த மதத்திற்கும் நான் சார்பு இல்லாதவன் அப்படிங்கிறதான் அர்த்தம். இவர் என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு, சிறுபான்மைய மத சார்பின்மை மக்கள் அப்படிங்கிறாரு. இது என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல, வாயிலே வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவர் பேசுவது அவருக்கே புரியாது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு. என்ன அப்படின்னா, பிறரை குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல தன்னைத்தானே குழப்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு பழமொழி உண்டு. இன் ஆர்டர் டு கன்ஃபியூஸ் அதர் பர்சன் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கன்ஃபியூஸ் யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை சிறுவர்கள் கூட சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சிறுவர்கள் கூட அந்த பழமொழியை ஏற்று நம்ம அது மாதிரி நடந்துக்கணும்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் செல்லூர்ராஜ் அண்ணன் அதை பயங்கரமாக மனசுக்குள்ள ஏற்றிக்கிட்டு தினம்தோறும் திருக்குறள் படிக்கிறாரோ இல்லையோ, இந்த பழமொழியை தினம்தோறும் படித்து ஊறி போய் அதையே வாழ்க்கையா மாத்திக்கிட்டாரு. இதனால அவர் அடுத்தவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டு அடுத்தவனையும் கன்ஃபியூஸ் பண்ணி இங்க என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சொல்லி வச்சுட்டாரு. ஆனா ஒன்னே அவர் பேசுறது புரிஞ்சுக்கலாம். என்ன, அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார். ரெண்டாவது, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினார ஜாதி மக்கள் வந்து அவங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. மூன்றாவது, சிறுபான்மையினர் மக்கள் வந்து அவங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. இப்போ இவங்க எந்த பக்கம் போய் நிற்க போறாங்க, எந்த பக்கம் போய் களமாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மோடி பக்கம் போறாங்களா இல்ல ராகுல் காந்தி பக்கம் போறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்களே பிரதமர், நாங்க கை காட்டும் நபர் தான் பிரதமர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது பகல் கனவு, என்னைக்குமே பழிக்காது அப்படிங்கிறத அதிமுக சீக்கிரம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.